அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். திமுகவினுடைய முன்னோடி தலைவர் திரு நேரு அவர்கள் லால்குடியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்து தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த இந்து தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலையோ உடனடியாக சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஸோ மேலும் இது போன்ற பல அரசியல் ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை பதிவு செய்வதற்கு உங்களுடைய லைக்ஸும் உங்களுடைய கமெண்ட் உங்களுடைய சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லால்குடியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நேரு அவர்கள் பேசும் பொழுது வருகின்ற 2026 தேர்தல் பார்த்தீங்கன்னா நமக்கு மிகவும் கடுமையான ஒரு தேர்தலாக இருக்கும். நம்ம ஒரு ஒரு முக்கியமான ஆட்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு தேர்தலா இருக்க பொழுது, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்க, அதாவது நம்மளுடைய கூட்டணியில் இப்போது இருக்கக்கூடியவர்கள் 2026 வரை நம்மளோட தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, திமுகவுடன் தற்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக, காங்கிரஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா வைகோ, வாழ்வுரிமை கட்சி, இந்த மாதிரி சின்ன சின்ன லெட்டர்பேடு கட்சியெல்லாம் வேற கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த கட்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2026 வரை நம்மளோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதாவது வேற புதுசா ஒருத்தர் வேற கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே அதிமுக, பாஜக வேற களத்துல இருக்கு. ஸோ அதனால ஒரு சிலர் இங்க இருந்து அங்க கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேரு அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டை நம்மளால எடுத்துக்க முடியுது. ஸோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, பத்திரிகையாளர் சந்திப்புல அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு நேரு அப்படின்னா, இல்லை நான் அப்படி சொல்லலை, அது பத்திரிகை ஊடகங்கள் திருச்சி போட்டுட்டாங்க. 10 வருஷத்துக்கு எங்களுடைய கூட்டணி, அதாவது இனி வரக்கூடிய 2026 கூட சரி 10 வருஷத்துக்கு இந்த கூட்டணி உறுதியா இருக்கும், நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தர் பல்ட்டி ஒன்று போட்டுட்டாரு நம்ம அண்ணன் நேரு அவர்கள். சரி, இதோட மட்டும் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை. நேரு அவர்களிடம் பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது விஜய் அவர்களுடைய மாநாட்டிற்கு தொடர்ந்து தமிழக அரசால் அனுமதி மறுக்கப்படுகிறது, இது பற்றி உங்களுடைய கேள்வி என்ன? இந்த ஒரு குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா ஆளுநர், அதாவது பாண்டிச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்களே, இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நேரு அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது தான் இப்போ ஒரு பேசு பொருளாக சர்ச்சையாகவும் கூட மாறி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது விஜய் அவர்கள் பற்றி அந்த கேள்விக்கு அதை அவகிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரீகம் இல்லாத, ஒரு முதிர்ச்சி இல்லாத, ஒரு பெண் என்றும் பாராமல் அவள் இவள் என்று ரொம்பவும் ஒரு வன்மத்தோட பேசியிருக்கக்கூடிய இந்த நேருவுக்கு சமூக நீதி, பெண்ணுரிமை இப்படி பேசக்கூடிய திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இவர்களே பெண்களை மதிக்காமல் அவள் இவள் என்று பேசுவது, நடிகைகளை, அதாவது மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய நடிகைகளை அவதூறான அருவருக்கத்தக்க ஆபாச வார்த்தையில் பேசுவது, அடுத்ததாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு பொறுக்கி, அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த பொறுக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் ஆபாசமான வார்த்தைகளை பேசக்கூடிய நம்பர் 1 பொறுக்கி. அந்த பொறுக்கிக்கு பாராட்டு பத்திரங்கள் கொடுத்தது, அவரை வாழ்த்துனதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி. ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களாம் ஒரு மிகப்பெரிய ஆபாச புலவர்கள். அவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்களே அவங்க வாயிலிருந்து ஆபாசமாக தான் வரும். அப்பேற்பட்ட ஆபாசங்களை வளர்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக, ஒரு கட்சியாக இன்று திமுக இருந்து வருகிறது. ஸோ இது போன்ற நபர்களை எல்லாம் திமுக கட்சியில வச்சுக்கிட்டு நீங்க சமூக நீதி பேசுறது, பெண்ணுரிமை பேசுறதெல்லாம் எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? ஸோ இது கருணாநிதி காலத்திலிருந்தே பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு ஒரு வாடிக்கை தான். அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களை பேசாத பேச்சு கிடையாது. அந்த மாதிரியான இரட்டை அர்த்தங்களோடு பேசியவர் தான் கருணாநிதி. ஸோ அந்த கட்சி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இன்னைக்கு நிர்வாகிகள்லாம் ஆபாசமா பேசுறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கிடையாது. சைதை சாதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு நபர், இந்த நபர் பாத்தீங்கன்னா அண்மையில தான் நடிகை குஷ்பு அவர்களையும் மற்ற சக நடிகர்களையும் ரொம்பவும் ஆபாசமாக பேசிய அந்த காணொலியெல்லாம் நம்மளால பார்க்க முடிந்தது.
ஸோ தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, இப்படிப்பட்ட ஒரு கட்சி பெண்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி வருவதெல்லாம் கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த செய்திகள் ஒரு புறம் இருக்க, இன்னொரு செய்தியா நம்ம என்ன பதிவு பண்றோம் அப்படின்னா, அதாவது 240 கோடியை செலவு செய்து ரோட்ல கொண்டு போய் கொட்டி ஒரு கார் ரேஸ் நடத்தி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த கார் ரேஸை நடத்தி ஸோ மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கிய இந்த தமிழக அரசு எத்தனை பள்ளிக்கூடங்களை, எத்தனை கல்லூரிகளை புதுப்பித்திருக்கலாம். பாழடைந்த பல கட்டிடங்கள் இருக்கிறது, பள்ளி கல்லூரி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த செய்தி எதுக்காக நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கலை கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கழிப்பிடத்துல பாத்தீங்கன்னாக்க கொத்து கொத்தாக பாம்புகள். இதை நம்ம சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல அந்த செய்தியை நம்மளால பார்க்க முடிந்தது. ஸோ அதாவது மாணவிகள் அந்த இடத்துல கைவரைக்கு செல்லலான்னு பார்த்தாக்க அந்த இடத்துல ஒரே முற்புதாரா இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி இருக்கு. ஸோ அந்த கழிவறையை ஓப்பன் பண்ணாக்கா டாய்லெட்ல கொத்து கொத்தா பாம்புகள்லாம் நெளிகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதையெல்லாம் சீர் செய்ய வேண்டிய ஒரு அரசாங்கம், இதையெல்லாம் புதுப்பித்து கொடுக்க வேண்டிய ஒரு அரசாங்கம், மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த கல்லூரிகளை, கழிப்பிடங்களை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி கொடுக்க வேண்டிய அரசாங்கம் இதையெல்லாம் விட்டுட்டு 240 கோடியை கொண்டு போய் ரோட்ல போட்டு நான் கார் ரேஸ் விடுறேன்னு சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிறது எல்லாராலையும் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த 240 கோடி நீங்க செலவு செஞ்சதுல அரசாங்கத்திற்கு என்ன லாபம் கிடைத்தது என்று வெள்ளை அறிக்கை வெளியிடுவார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்து வருகிறது. திராவிட மாடல் ஆட்சியில் மக்களுக்கு என்றும் சுபிட்சமில்லை என்றே மக்கள் குரல் ஆங்காங்கே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.